Praise the Lord. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இன்றைய நாள் தியானத்திற்காய் 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதாய் பேதுரு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய், அதாவது மாசற்றவர்களாய் வாழும்படி ஒரு கட்டளையை நமக்கு தருகிறார். எப்படி என்றால், நமது சரீரம் அழுக்காய் துர்நாற்றம் அடிக்கும் பொழுது நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள அறிவுரை அநேகர் நமக்கு கூறுவார்கள். ஆனால் அவர்கள் உதாரணமாய் இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்வி. ஆனால் இயேசு இந்த உலகத்தின் இச்சைகளில் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு முன்மாதிரியாய் காட்டியவர் அவரே. எனவே 14 நாம் முன்னே அறியாமையினால் செய்த பாவத்தை இப்பொழுது நாம் அறிந்து செய்யாதபடி நமக்கு ஒரு வழியை இயேசு காட்டுகிறார். இந்த நாளிலும் நம்மை அழைத்தவர் இயேசுவானால், அவர் பரிசுத்தமாய் இப்பூமியில் வாழ்ந்த அடிச்சுவடை பின்பற்றி நாம் பரிசுத்தத்தை அவரின் தயவினால் காத்து கொள்ள வேண்டும் என்பதே. கர்த்தராகிய இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.